இந்த ரகம் முதல்ல. நீங்கள் இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோ ஒரு வித்தியாசமானது. அதாவது மாமரம் நடவு செய்தல். அதாவது ஒரு தோட்டத்தில் நம்ம மாமரங்களை எப்படி செலக்ட் பண்ணி அது எந்த மாதிரி மாங்கன்றுகளை செலக்ட் பண்ணி வச்சா அந்த தோட்டத்துக்காரங்களுக்கு எவ்வளோ வருமானம் நல்ல ஹையாக கொடுக்கணுன்னு ஒரு எண்ணத்தில் நாங்கள் இன்றைக்கி நடவு செஞ்சு கொடுத்த இந்த வீடியோக்களை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நான் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் கரூர் மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் இடையில், அதாவது ரெண்டுக்கும் பார்டரில் உள்ள ஒரு கிராமம்தான். இந்த தோட்டத்து உரிமையாளர்கள்லாம் எங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு இப்படி நல்ல மாமரங்கள் எங்களுக்கு வேணும், என்னென்ன வெரைட்டி வைக்கலாம், ஏன்னா அவங்களோட நோக்கத்தை சொன்னாங்க. எங்களுக்கு விவசாயத்தில் விவசாயம் பண்ணலான்னு நினச்சிருக்கோம். ஸோ நல்ல வருமானம் கிடைக்கணும். அப்போது என்னென்ன வெரைட்டியை செலக்ட் பண்ணலான்னு கேட்டு ஒரு 3-4 வெரைட்டி செலக்ட் பண்ணினாங்க. செலக்ட் பண்ணி நாங்களும் சொன்னோம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் முழுமையாக எங்களோட கன்சல்ட்டிங் படி தான் அவங்க எல்லாமே இந்த மாமரங்களை வச்சுக்கலாம் அப்படின்னத, ஏன்னா இதில் கிடைக்கிற லாபங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம். இதில் என்னோடய பார்ட் என்னென்னா ஒரு கன்சல்ட்டிங் தான் என்னோடய பார்ட்டு. இவங்க எங்களை கன்சல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்னா இவங்க மாந்தோட்டம் வைக்கணும், 3 ஏக்கரில் மாந்தோட்டம் வைக்கணும் அப்படின்னதுனால அவங்க ஃபஸ்ட்டே ஜேசிபியெல்லாம் வச்சு குழியெல்லாம் தோண்டி வச்சுட்டாங்க. பட் அதில் என்ன மிஸ்டேக்னால், அதுலேயும் மிஸ்டேக் நடந்துட்டு நிறையா. அந்த குழிகள் நேராக இல்லை, சம அளவுகள்லாம் இல்லாமல், அது ஒரு ஒழுக்கம் இல்லாமல், ஒரு வரிசையாக இல்லாமல், இப்போல்லாம் நம்ம ஒரு மாந்தோட்டம் வைக்கிறோன்னா அது ரொம்ப நேராக இந்த கயிறு கட்டி ஸ்ட்ரைட் பார்த்து தான் வைக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஏனோதானோடனே அப்படியே இப்படி நோண்டி போட்டாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அப்புறம் அதை ஒரு மாந்தோட்டம் எப்படி இருக்கணுமோ ஹைடெக்காக அந்த முறையில் அதை இப்போ அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்படி குழி தோண்டுதலேருந்து அப்புறம் அந்த கண்ணுகளை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுத்ததே நான் தான். ஸோ அது எப்படின்னா, அந்த கண்ணுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 3 அடி ஹைட் இருக்கும் எல்லா கண்ணுகளுமே. அந்த மாங்கன்றுகள் எப்படி தரமான கண்ணுகளை செலக்ட் பண்ணுதுன்னு, ஏன்னா அதில் நமக்கு நிறைய அனுபவம் உள்ளதுனால அந்த கண்ணுகளே அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அதை தான் கொடுத்து அதை தான் இப்போ நாங்கள் நடவு செஞ்சிட்ருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க. பொதுவாக ஒரு இடத்துல நம்ம ஒரு பயிர் போடுறோன்னா அந்த இடத்தோட மண், தண்ணி இதை பரிசோதனை பண்ணது கண்டிப்பாக அவசியம். ஏன்னா எல்லா மணலுக்கும் எல்லா செடிகளும் நல்லா வராது. ஒவ்வொரு அந்த மண் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இந்த செடி இப்போ மாமரம் அந்த இடத்துல நல்லா வருமா, பலாமரம் வருமா, எல்லாமே தெரியும். அது அந்த மண்ணும் தண்ணியும் பரிசோதனை பண்ணும்போது தான் நமக்கு அதை சரியாக தெரிஞ்சுக்கலாம். சில இடங்களில் நம்ம பார்க்கும்போதே தெரியும், அந்த ஏரியாவில் மாமரங்கள் நல்லா இருந்து, பலாமரங்கள் நல்லா இருக்கும், புளிய மரங்கள் நல்லாயிருக்கும். இப்படி அந்த ஏரியாக்களில் எந்த மரங்கள் நல்லா இருக்குதோ அது தைரியமாக, அதுக்கெல்லாம் நம்ம மண் பரிசோதனை, தண்ணி பரிசோதனைலாம் செய்ய வேண்டாம். ஏன்னா அது அந்த ஏரியாவே அப்படி நல்ல அந்த மரங்களுக்கு ஏற்ற மண்ணாக இருக்கும். ஸோ அதுகளுக்கு நம்ம மண் பரிசோதனை தேவையில்லை. அதை பார்த்த உடனே சொல்லிடலாம் அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு. இந்த தோட்டத்தில் எல்லாமே பட்டிங் டைப்பு மாமரக்கன்றுகள் தான். ஒரு 250 மாங்கன்றுகள் பட்டிங் டைப்பில் தான் நடவு செஞ்சுருக்கோம். இதில் மியாசாயி, ரெட் ஐவரி, கோஹிட்டூர், அப்புறமா நம்ம நாட்டு மாமரங்கள்லே நல்ல டேஸ்டான நம்ம உள்ளூர் வெரைட்டிகளும் பட்டிங் டைப்பில் எடுத்து அதையும் நடவு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லா மாமரத்தோட அந்த மாங்கன்றுகளுக்கும் மூடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஏன்னா இது எல்லாமே 6 மாதத்துக்கு மேலே உள்ள மாங்கன்றுகள். நல்ல மூடு பட் பண்ணி எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான கன்றுகள். அதனால் இது வச்ச உடனே மலமலன்னு வளர ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 வருஷத்துலேயே அவங்களுக்கு அந்த மாமரம் காய் போடுற அந்த ஸ்டேஜுக்கு, அதாவது 3 வருஷத்துலேருந்தே அவங்க ஈல்டு எடுக்க அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி மாமரங்களை தேர்வு செய்து வைக்கும்போது தான் நமக்கு அந்த 3 வருஷத்தில் சரியான ஈல்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி தோட்டம் வைக்க ஆசை நிறைய பேர்த்துக்கு இருக்கும், தோட்டம் வைக்கணும்னு. ஆனால் அதை எப்படி வைக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு அந்த ஐடியாக்கள் இருக்காது.
அந்த மாதிரி உள்ளவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9894256188 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மாங்கன்று செலக்ட் பண்ணதுலேருந்து தோட்டம் முழுவதும் அமைச்சு தரது முழுவதுமே எங்கள் பொறுப்பில் எடுத்து கரெக்டாக ஒரு 3 to 3.5 வருஷத்தில் உங்களுக்கு ஈல்டு எடுத்தே தந்துடுவோம். மற்றபடி மாங்கன்றுகள் வேணும்னாலும் சரி, இந்த மாமரங்களை பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த நம்பருக்கு, என்னோடய நம்பர் தான் 9894256188 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.